என் மகனுக்கும் மருமகளுக்கும் பிறக்கக்கூடிய ஆண் வாரிசுகள் அத்தனை பேரும் இந்த சொத்தை சமமாக பிரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எழுதி வைத்துவிட்டு அந்த தாத்தா இறந்துடுறாரு. ஒரு 30 வருடம் கழித்து தான் இந்த சொத்தை லே அவுட்டாக ப்ரமோட் செஞ்சு விற்பனை பண்ணுறாங்க. இப்படி லே அவுட்டாக விற்பனை செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக என்ன கேள்வி வரும்? தாத்தா உயில் என்ன எழுதி வச்சிருக்காரு? அவங்களுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் பிறக்கக்கூடிய அத்தனை வான் வாரிசுகளுக்கும், அதாவது அவர் உயில் எழுதும் போது ஒரே ஒரு வாரிசு இருந்தாங்க, அதனால அந்த ஒரு வாரிசு பேரை மட்டும் குறிப்பிட்டுட்டு இனி பிறக்க போகிற அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த தாத்தாவினுடைய மகனுடைய வாரிசு சர்டிஃபிகேட் எடுக்கணும். அப்போதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த தாத்தாவுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் சொல்லிட்டு. ஆனா அந்த தாத்தாவினுடைய மகன் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற அவருக்கு எப்படி வாரிசு சான்றிதழ் வாங்க முடியும்? இப்படி ஒரு கேள்வி இருக்கு.